அஸ்மத்குருப்யோ நமஹ. சுவாமி பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 30 பாசுரங்கள் இதுவரை அனுபவித்தோம் முதல் திருவந்தாதியில். இன்றைய தினம் 31லேருந்து அனுபவிக்கலாம். புரியொரு கை பற்றி ஓர் பொன்னாழி ஏந்தி அறிவுருவும் ஆளுருவுமாகி எரிவுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை அல்லால் மற்ற எண்ணத்தான் ஆமோ இமை. புரியொரு கை பற்றி ஓர் பொன்னாழி ஏந்தி அறிவுருவு மாளுருவும் ஆகி எரிவுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை அல்லால் மற்ற எண்ணத்தான் ஆமோ இமை. அடியார்களிடத்தில் இவனுடைய வாத்சல்யத்தை நினைத்து பார்த்தால் வேறொரு விஷயத்தை நம்ம ஒரு க்ஷணம் பொழுது கூட நினைக்க முடியுமோ? அவன் நம்மேல், ஆஸ்ரிதர்கள் மேல், பக்தர்கள் மேல் வைத்திருக்கும் வாத்சல்யத்தை ஒரு தடவை நினச்சி பார்த்தா போதும், வேறு விஷயத்தில் நம் எண்ணம் போகாது என்கிறார் சுவாமி. பிரகலாதனிடம் கொண்ட பேரன்பாலே பெருமான் நரசிங்க ரூபம் எடுத்தான். சிங்க உருவும் மனித உருவும் கலந்த நரசிங்க ரூபி. அரி உருவும் ஆளுருவும் ஆகி, சிங்க உருவும் ஆளுருவும் மனித உருவும் ஆகி, ஒரு கையில் வலம் புரியும் ஒரு கையில் பொன்மயமான சக்கரமும் ஏந்தி தோன்றினான். புரியொரு கை பற்றி, புரின வலம்புரி, புரியொரு கை பற்றி ஓர் பொன்னாழி ஏந்தி தங்கமயமான சக்கரத்தாழ்வான் அவனை இன்னொரு கையில் ஏந்தி தோன்றினான். எரி உருவ வண்ணத்தான் நெருப்பு போன்ற உருவை உடைய இரண்யனது மார்பை கிழித்தான். எரி உருவ வண்ணத்தான் மார்பிடந்த மால், நெருப்பு போன்ற உருவை உடைய இரண்ய கசிப்புடைய மார்பை கிழித்த மால் அவன் திருவடியை அல்லாமல் மற்ற எண்ணத்தான் ஆமோ இமை. வேறொரு விஷயத்தில் கனப்பொழுதும் நினைக்க முடியுமோ என்கிறார் சுவாமி. எரி உருவ அப்படின்னா தழல், நெருப்பு போன்ற உருவம். புரியொரு கை பற்றி ஓர் பொன்னாழி ஏந்தி அறிவுருவம் ஆளுருவம் ஆகி எரியுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை அல்லால் மற்ற எண்ணத்தான் ஆமோ இமை. இமையாத கண்ணால் இருளகல நோக்கி அமையா பொறிப்புலன்கள் ஐந்தும் நமையாமல் ஆகத்தணைப்பார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தணையான் நகர். இமையாத கண்ணால் இருளகல நோக்கி அமையா பொறிப்புலன்கள் ஐந்தும், அமையான அடக்க முடியாத பொறிப்புலன்கள், ஐம்புலன்கள் ஐந்தும் நமையாமல், நமையாமல் அடக்காமல், அதை அடக்காமல் ஆகத்தணைப்பார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தணையான் நகர். ஞானம் குறையாத உட்கண்ணாகிய நெஞ்சால் நம்முடைய அஞ்ஞானமாகிய இருட்டு நீங்குமாறு பெருமாளுக்கும் நமக்குள்ள தொடர்பை கண்டு பெருமாளை நினைத்து நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உட்கண்ணால் ஞானம், அவனை பற்றிய ஞானத்தை கொண்டு அறிவின்மை அஞ்ஞானமாகிய இருட்டு நீங்குமாறு பெருமானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, சேஷத்துவ தொடர்பு, எப்பொழுதும் நாம் அவனுடைய சேஷன், அவனுடைய உடைமை என்று பெருமானை நினைத்திருக்க வேண்டும். அடக்க முடியாத புலன்களையும் பொறிகளையும் அடக்காவிட்டாலும் பெருமானுடைய அருளாலே அவனை நினைப்பவர்கள் ஆயிரவாய் நாகத்தணையில் வீற்றிருக்கும் அவனது வைகுந்த நகரை அடைவர் என்கிறார் சுவாமி. அமையா அடக்க ஒண்ணாத, நமையாமல் அடக்காமல், இமையாத கண்ணால் இருளகல நோக்கி அமையா பொறிப்புலன்கள் ஐந்தும், அடக்க முடியாத பொறிப்புலன்கள் ஐந்தும் நமையாமல் அடக்காமல் ஆகத்தணைப்பார் அனைவரே. இப்படி ஆயிரவாய் நாகத்தணையில் வீற்றிருக்கும் அவனது வைகுந்தத்தை அடைவர். ஆகத்தணைப்பார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தணையான் நகர் என்கிறார் சுவாமி.
அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.